எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? எஸ்ஐஆர் 2002, 2005 அப்படின்னா என்ன? ஏன் 2026க்கு உண்டான எஸ்ஐஆர் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ்ஐஆர்ங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். புரியுற மாதிரி சொல்லணும்னா ECI அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடு வீடா போய் ஓட்டர்ஸ் டீடைல்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு வீட்ல எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க, அதாவது எத்தனை வாக்காளர் இருக்காங்க, அவங்க நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் எல்லா டீடைல்ஸும் கரெக்டா ஓட்டர் ஐடியில பிரிண்ட் ஆயிருக்குதா, புதுசா யாராச்சும் நேம் வந்து ஆட் பண்ணணுமா, இல்ல ஏற்கனவே இறந்து போனவங்க நேம் வந்து டெலீட் பண்ணணுமா, கரெக்ஷன்ஸ் பண்றது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செக் பண்றது, இது எல்லா டீடைலும் சேர்ந்துதான் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது 2002லயும் 2005லயும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எஸ்ஐஆர் கொண்டு வந்ததே இல்ல. அதனால இப்ப எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லைங்களா, அதுல வாக்காளருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, கிளீனா இந்த ஓட்டிங் நடக்கணும் அப்படின்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் தெளிவா இருக்கணும். அதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 2002 எஸ்ஐஆர் லிஸ்ட்ல நம்ம நேமும் இருக்குதா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த என்யூமரேஷன் ஃபார்ம், அதாவது EF ஃபார்ம்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, இது எப்படி ஃபில் பண்றது, 2026 எஸ்ஐஆருக்கு உண்டான EF ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம 2002 எஸ்ஐஆர்ல நம்மளோட நேம் எப்படி செக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரொம்பவுமே சிம்பிள் தாங்க. ஆன்லைன்ல இல்லைன்னா ஃபோன்லேயே மொபைல்லேயே யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து செக் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோன் ப்ரௌசரில் TN எலெக்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா elections.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் வரும். இதை கிளிக் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எலக்டோரல் ரோல்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கடைசிக்கு வந்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2005 லிஸ்ட் செக் பண்ணுறது சேம் ப்ரொசீஜர் தான். நான் 2002க்கு உண்டான டீடைல்ஸ் காமிக்கிறேன். நீங்கள் வந்து 2005 லிஸ்ட் பார்க்குறதுக்கு இதே சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், 2002ல கிட்டத்தட்ட 197 தொகுதிக்கு தான் இந்த எஸ்ஐஆர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2005ல் வெறும் 37 தொகுதிக்கு தான் இது நடத்திருக்காங்க. ஸோ 2005 லிஸ்ட்டில் வந்து உங்கள் ஊர் பேர் வரல, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வரல அப்படின்னா அந்த தொகுதியில் எஸ்ஐஆர் நடத்தப்படலின்னு அர்த்தம். ஸோ உங்கள் பேர் வரலின்னு நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. இப்போ இங்கே நம்ம டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறதுக்கும் 2002 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃபரன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததுல உங்கள் அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் தொகுதி என்ன அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே வந்து உங்கள் போலிங் ஸ்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஓட்டு போடுற பூத் அதோட நேம் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெரிஃபிகேஷன் கோடை மேலே என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இது வந்து உங்கள் ஃபோன்லேயே PDF டவுன்லோட் ஆகி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்தோட டீட்டெயில் அப்படிங்கிறது வரும், எந்த மாவட்டம் அப்படின்னு காட்டும், பாகம் எண் நீங்கள் காமிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டை அப்லோட் பண்ண டேட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண தொகுதியில் எத்தனை வாக்காளர் இருக்காங்க, அவங்க நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். உங்கள் நேமும் இந்த லிஸ்ட்டில் வருதான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இந்த EF ஃபார்ம், அதாவது என்யூமரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.